ரத்னம் உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு. சரி சார், வணக்கம். வா ரத்னம், உட்காரு. ஏழு வருஷமா விளைச்சலே இல்லாத நிலமாச்சையா, இப்போ எதுக்கு லோனு? நான் என்ன சார் ஆசைப்பட்டா போட்டு வச்சுருக்கேன். நல்ல விளையிற நிலம் காஞ்சி கிடக்கிறத பார்த்தா எனக்கும் வயிற்றுச்சல தான் சார் இருக்கு. எங்கே அப்போவே நான் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா 7 வருஷத்துக்கு தேவையான விளைச்சலாவது மிஞ்சிருக்கும். இப்போ பொண்டாட்டி கழுத்தில் இருக்க தாலி கொடி தான் மிச்சம். வீட்டில் இருக்கிற பொட்டு தங்க விடாமல் எல்லாத்தையும் கோர்ட்டு கேஸுக்குன்னு வச்சு அழிச்சாச்சு சார். ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ தான் சார் நிலம் கைக்கு வந்திருக்கு. மொதல் விளைச்சா எப்படி வரும்னு தெரில, ஆனால் 2வது விளைச்சா கண்டிப்பாக நல்லா வரும் சார். தரமான மண். உன் அண்ணன் தான் அவரு, உனக்கு என்ன கெடுதலா பண்ணிட போறாரு? பேசாம அந்த இடத்த வித்துட்டு ஒரு கடையை போட்டு பொழப்பு நடத்தலாம்ல. ஏன் இன்னும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்? விளையாற நிலத்தை விற்று என்னத்தை சார் நல்லது பண்ண போறாரு? அப்பா கூடவே வயவரப்புன்னு இருந்து பழகிடுச்சு. இப்போ திடீர்னு வேற வேலை பார்க்க சொன்னா மனசு வர மாட்டேங்குது. இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கவா போறாங்க? இதுக்கு மேல உன் இஷ்டம். தண்ணி வசதியே இல்லையா? கிணறுலாம் அண்ணன் பங்குல போயிடுச்சு. அப்படியே இருந்தாலும் இப்பெல்லாம் எங்க சார் இதில் தண்ணி இருக்கு. அதான் அது கூட சேர்த்து பம்பு செட்டும் போடலாம்னு. சரி, அதை எப்போ போட போற? அதுக்கும் சேர்த்தா சார் லோனு. அதுக்குமா? ஆமாம் சார். இங்கே பாரு ரத்னம், நீ கேட்குற மாதிரி 4 லட்சமெல்லாம் பண்ண முடியாது. ஏக்கருக்கு 36ன்னா 5 ஏக்கருக்கு 1,80,000. மோட்டருக்கு ஒரு 1.5னா 3,30,000. அவ்வளோதான் ஒர்த்து. அதுக்கு லோன் லிமிட்னு பார்த்தா 2.5 தான். நான் வேணா என்னோட ஷூரிட்டியில் 2.80 தர்றதுக்கு பிளான் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீ வரப்பு போட்டு வாய்க்கா சரி பண்ணணும். அப்போ தான் நான் லோன் ப்ராசஸே பண்ண முடியும். சார் போர் போட ஒரு 50,000 தேவைப்படுமே சார்? ஆமாம். அவ்வளோ காசுக்கு நான் எங்கே சார் போவேன்? அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? சரி சார். அடுத்த வாரம் என் பொண்ணு கல்யாணத்துக்காக 1 மாதம் லீவ் போட போகிறேன். முடிஞ்சால் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. நான் உனக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறேன். சரிங்க சார். யோ, என்னையா முழுசா முடிச்சு கொடுக்குறேன்னா இப்போ வெறும் 5 ஏக்கர்ன்ற? என்ன சார் பண்ணுறது? இதுக்காகத்தான் மற்ற வேலையெல்லாம் விட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். யார் நீயா? சரி விடுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அதே காரணத்தை வச்சு அந்த நிலத்தை நான் உங்களுக்கு பாதி விலைக்கு முடிச்சு தரேன். ஆனால் என் கமிஷன் மட்டும் 2% எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. எப்படியா? அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட்டில் மட்டும் கையெழுத்து வாங்கிருங்க. மொத்த தொகையும் கொடுத்து தானே ஆகணும்? அதை நான் பார்த்துக்கிறேன். கமிஷன் மட்டும். கமிஷன்லேயே இருக்காதையா. பார்ட்டி எங்கே இருக்கான் அப்போ? என்னையா லட்சாதிபதி ஆக போகிற? இப்படி கையை கட்டிட்டு நிற்கிற? முதல்ல இந்த பழக்கத்தை விடு. அப்புறம் உள்ள எல்லாம் பேசிட்டேன். முதல்ல 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு மற்றதெல்லாம் செட்டில் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேயா? என்னையா நிலத்தை கூட காட்டாம பணத்தை வாங்கி தரேன்னு சொல்கிறேன். இவ்வளவு யோசனை பண்ணுற? நான் செட்டில் பண்ணி வாங்கி தரேன், வா. ப்ரொசீஜர்லாம் சொன்னாரா? அதான் சொன்னேன்லப்பா, என்ன புதுசாக பார்க்குற? சொன்னார் சார். இந்தா இதில் ஒரு சைன் பண்ணு. இந்தாப்பா, இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்கு. அட்வான்ஸ் வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. வாங்க. சுந்தர் என்ன வரலண்ணா? ஒவ்வொருத்தரையும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்தானா வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லு. சரிண்ணா. அண்ணே 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 சார், நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க பாரு சுந்தரம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இனிமே நீயே வீட்டுக்கு வந்து பணத்தை கட்டிட்டு போற வழிதானே, இதுக்கு போய் கொச்சுக்கிறேன். உனக்காக ஒரு கஸ்டமர் கூட பிடிச்சி கொடுத்துருக்க. யாரு இவன்? கஸ்டமரா? வாரம் 200 ரூபா கட்டுறான். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், போக போக வாங்குவான். இப்ப நான் இல்லை.
50 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு இப்போ 800 ரூபா கட்டிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் கூட 20,000 கேட்கலாம்னு யோசிச்சுருக்கேன். அதெல்லாம் கதைக்காவாது. முதல்ல பழைய கணக்க முடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நீ என்ன முழுச கொடுக்க போறியா? பழைய கணக்கு கழிச்சு பாக்கி கொடு. அதெல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். முதல்ல வழி விடு. சரிண்ணா போங்க. சோஷியல் சர்வீஸ் பண்ற மாதிரி பேசுறான். நான் ஏதாவது பேசியிருப்பேன். இந்தா ஃபோன் போடவா? இன்னைக்கு சீடை போடல, வத்தல் மிச்சர் இருக்கு, 2 டஜன் போடுறேன். 1 டஜன் போதும்பா. சின்ன கடையில கூட 2 டஜன் வாங்குறாங்க. எல்லாத்தையும் ஏன் தலையை கட்டிவா? கிளம்பு. அடடா, இவன் தண்டல்காரனுக்கு மேல. அருமந்தெல்லாம் வெளில வாங்க. என்ன அம்மாலே நீ ஏறு, நான் எடுத்துறேன். உட்கார் உட்கார், இங்கே உட்கார். போலாம் போலாம். ரைட். டேய் சுந்தரம், இப்பதான்டா இறங்கி வந்துட்டு இருக்கேன். நீ ஒன்று பண்ணு, ஆலமரம் தாண்ட வா, நான் அங்கே வரேன். ஓகேவா? நாய் மஞ்சார பாரு. நாய் மஞ்சார பாரு. நாய் 5. அது ஒன்று பேங்க்ல என்ன வேண்டா? லோன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கேட்ட அமௌண்ட்டு கிடைக்காதான். ஏன்? பேங்க்லலாம் அப்படிதானா, முழு அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். அதுவும் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம தான் பணம் ரெடி பண்ணணுமா. அப்போ தான் அந்த அமௌண்ட்டும் கொடுப்பாங்களாம். ஆமாண்டா, வேலை செய்கிறவெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க. திருட்டு பசங்களுக்கு அவனுங்களே தேடி போய் கொடுப்பானுங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன கேட்டா நீ தாண்டா சொல்லணும். எவ்வளோ? ஒரு 50,000. 50,000மா? அவ்வளோ பணம் இல்லை, உடனே கொடுக்க மாட்டானுங்கடா. டேய், உனக்கு தெரிஞ்ச தண்டல்காரங்க யார்கிட்ட கேட்டு பாடுறா. 1000 2000னா கேட்டு பார்க்கலாம். 50,000 எல்லாம் ஏன் தொழிலுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. மிக்சர் தேன்முட்டாயில் நம்பி கொடுக்க மாட்டானுங்கடா. இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ஆள்கிட்ட தான் கேட்கணும். நம்ம மீஞ்சூர் இரும்பு கடை பாய் இல்லை, அவர் எனக்கு நல்ல பழக்கம். ஆனால் பணம்னு ஒன்று இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதே இல்லை. நீ ஒன்று பண்ணு, நிலப்பத்திரத்தை எடுத்துட்டு வா, அது வச்சு கேட்டு பார்ப்போம். இல்லடா, முதல்ல பணத்தை கேட்டு பார்ப்போம். ஏதாவது யோசிச்சாருன்னா பத்திரத்தை கொடுத்து கேட்போம். ரொம்ப நல்ல மனுஷன்டா, பத்திரத்தை நம்பி கொடுக்கலாம். அதுக்கு யோசிக்கலடா. என்ன? பத்திரத்தை கொடுத்து வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்போ ஒரு 1 லட்சமா கேட்டுடலாமா? 1 லட்சம் எதுக்குடா? இல்லை, எப்படியும் காளை மாடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படியும் நிலத்தை உள்ளறதுக்கு மாடு தேவைப்படும்ல, அதான் சேர்த்து வாங்கிடலான்னு. அவர்கிட்டே கேட்டு பார்ப்போம். ஹலோ பாய், நான் சுந்தரம் பேசுகிறேன் பாய். சொல்லு சுந்தரம். இல்லை, அது கொஞ்சம் நேரில் பார்த்து தான் சொல்லணும். அதான். சரி பாய், காலையில் ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருப்பா. வீட்டுக்கா? சரி சரி சரி, வச்சிடுறேன். டேய், பணத்தை பற்றி கேட்கவே இல்லையாடா? அதெல்லாம் ஃபோனில் கேட்க முடியாதுடா. இல்லைன்னு சொல்கிறவங்க கூட முகத்தை பார்த்து கேட்டால் கொஞ்சம் யோசிப்பான்டா. அதான் நாளை காலையில் வர சொல்லியிருக்கார் இல்லையா, நாளைக்கு பார்ப்போம். என்னங்க? நான் கொஞ்சம் ஜெய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு. என்னாச்சு? என்னமாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, என்ன தின்னான்னு தெரியல, ராத்திரியிலேருந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்கா. சரி போங்க. சரிண்ணே. போடா போடா போடா. ஏய், எதுவும் குழப்பிக்காம போடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். சக்கரை கம்மியாக தான்ப்பா போட்டுருக்கு. வடை வாங்கிட்டு வர எவ்வளோ நேரமாடா? சந்திரன கடையில் வடை காலி ஆயிடுச்சு. இப்போதான் பொரிச்சு தந்தாரு. அவன் கடையில் கூட வடை தெரியுது. என்னடா வடை இது? ஏண்டி காஞ்ச வடையை வாங்கிட்டு வந்து இப்போ போடுதுங்கிறான். எங்கடி போய் சுற்றிட்டு வரான் அவன்? அவனை பார்த்து ஜுரம் வந்த மாதிரியே தெரியுனா? எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான். நான் கிளம்புறேன், காசு கொடுங்க. காசுன்னா கையிலே வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் இருக்குது, எடுத்துக்க. அங்கே அட்வான்ஸ் பண்ணலாம் இருக்கு. வேற எந்த பணம் என்கிட்ட இருக்குது, அதில் தான் எடுத்துக்க. சரி. சாயங்காலம் இடத்த பார்க்க ஆளுங்க வராங்க, அதுக்குள்ளே வந்துடுவியா? குழுல இருந்து போனாலே பேங்க்காரங்க லேட்டாக தான் அனுப்புவானுங்க. ஏய் இருடி வரேன். சரி, நான் போயிட்டு வரேங்க.
அப்பா என்னம்மா ஸ்கூல் விட்டாங்களா? அப்பா லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுப்பா. அது வேணாண்டா செல்லம், வேற ஏதாவது வாங்கி தரேன். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் லேஸ் பாக்கெட்லாம் சாப்பிடுறாங்க. அது மட்டும் வேணாண்டா எனக்கு செல்லம். லேஸ் பாக்கெட்லாம் வேணும். சரி போ, நான் திருப்பி தூங்க போறேன். சரி சரி ஏதாச்சும் வாங்கி கொடு. அண்ணா 5 ரூபாய் கடலை மிட்டாய் கொடுண்ணா. எனக்கு லேஸ்லாம் வேணும். அது வேணாண்டா, கடலை மிட்டாய் வாங்கி தரேன், சாப்பிடு. எனக்கு லேஸ்லாம் வேணும். நான் அது ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த முட்டை விடுறது ஒன்று கொடுங்க. வாசுகிமா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க? அதுவா நிறைய கதை சொன்னாங்க. ம் கிளி கதை, ம் பாம்பு கதை. ம் பா மிஸ் பாம்பு பேர் வச்சுக்காங்க. அது பேர் சின்னிக்கா. அப்புறம் நாய் கதை சொன்னாங்க. ம் அப்பா எங்கள் மிஸ் வழக்குது நாய் செத்து போயிடுச்சாங்க சொல்லிட்டு அழுனாங்க. யாச்சும் நாய் செத்துறதுக்கு போய் அழுவாங்களா? அதுவா, அது அந்த மிஸ் அந்த நாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்துருப்பாங்க, அதான் அது செத்தோன்னு அழுகுறாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கும் பசிக்கும், அடிபட்டா வலிக்கும். நம்ம அது மேலே பாசமாக இருந்தா அது நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். எனக்கு அப்பா லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்தாரு. சரி சரி துணி கட்டி போ, நாளைக்கு அதான் போட்டு போன அழுப்பு பண்ணாத என்ன. ஓ இந்தாங்கப்பா. ஆமா போன வேலை என்னங்க ஆச்சு? லோனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஆ ஆனால் அதுக்கு முதல்ல நிலத்து வேலையை ஆரம்பிக்கணுமா. வேலை ஆரம்பிக்க தானே லோன் கிட்ட போனோம். அதெல்லாம் சரிதான், ஆனால் பணத்தை வாங்கி நிலத்து வேலையை தான் ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. அது சரி. அதனால முதல்ல நம்மளை கொஞ்சம் பணத்தை போட்டு ஆரம்பிக்க சொல்கிறாங்க. எவ்வளவா? 50,000 ரூபா தேவைப்படும். 50,000மா? அந்த காசுக்கு நம்ம எங்கே போகிறது? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? சுந்தரம் நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான், பார்ப்போம். எப்படியும் பத்திரத்தை வச்சு தான் பணம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதனால் மாட்டுக்கும் சேர்த்து கேள்றான்னு சொல்லியிருக்கேன். ம் சரி. பிச்சு கொடுப்பா. இதுவா? சரி, இதை சாப்பிட்லாம். ம் முதல்ல நம்ம அந்த முட்டை விடுறது இருக்குல்ல, அதை வச்சு விளையாடுவோம். ஆ இல்லை லேஸ்லாம் வேணும். சாப்பிட்லாம்டா, முதல்ல அந்த முட்டை விடுறதை எடுத்துட்டு வா, அதை வச்சு விளையாடுவோம் போ. எனக்கு லேஸ்லாம் வேணும். சாப்பிட்லாம், வா முதல்ல விளையாடலாம். இங்கே பார், இதில் எத்தனை முட்டை வருதுன்னு பார்ப்போமா? ஆ பிவிசி 4 இன்ச்சில் 100 எடுத்துக்க. சரி பாய். ஒரு லோடு கம்பி எடுத்துக்க. மற்றபடி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதையும் வாங்கிக்க. சரி பாய். கூட இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ஏற்றி அனுப்புடா. என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அங்கேருந்து கால் பண்ணுறேன் பாய். சரி போ, பார்த்து போ. வா சுந்தரம். வணக்கம் பாய். என்ன ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, முன்ன மாதிரி பார்க்கவே முடியறதில்ல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாய். வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, எல்லா வேலையும் நான் ஒருத்தனா பார்க்க வேண்டியதாக இருக்கு பாய். நல்ல விஷயம் தானையா, செய்கிற தொழிலை ஏன் இவ்வளோ சலிப்பாக சொல்கிற? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். நான் ஒன்றும் தப்பாக சொல்லியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாய். ஏய் குடிக்க ஏதாவது கொண்டு வா, உட்காரு. சரிங்க பாய். போடா. அப்புறம் வந்த விஷயம் என்ன சொல்லுங்க. அது வந்து அத்தா வண்டி ஊருக்குள்ள வந்துருச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருமா? சரி. ஏப்பா இந்த ஆஜா பாய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? ஆடு எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறாரு? அது நேற்றே சொல்லிட்டேத்தா. சரி அத்தாட்ட சொல்லிட்டேன் காதரு. சொல்லுங்க பாய். இவன் என் ஃப்ரெண்டு, பேர் ரத்னம். இவனுக்கு 1,00,000 ரூபா தேவைப்படுது, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்.
இதை ஃபோன்லேயே கேட்டுருக்கலாமே சுந்தரம். நாளை கழிச்சு பக்ரீத்து, நமக்கே கொஞ்சம் பணம் டைட்டாக தான் இருக்குது. அப்படி சொல்லாதுங்க பாய். 7 வருஷமாக பிரச்சனையில் இருந்த நிலத்தை இவன் கைக்கு வந்ததும் விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறான். பேங்கில் கூட லோன் கேட்டிருக்கு. ஆனால் நம்ம முதல்ல ஏதாவது ஆரம்பித்தா தான் அவர் லோன் கொடுக்குவார்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க பாய். இல்லை பாய், ஆரம்பிக்கிறதுக்கு 50,000 போதும். ஆனால் நிலத்தில் டிராக்டர் எல்லாம் இறக்க வேண்டாம், மாடு வாங்கி உழுதுடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் மாட்டுக்கும் சேர்த்து ஒன்று இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாய். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சுந்தரம். இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லையே தவிர மற்றபடி கொடுக்கூடாதுன்ற எண்ணம்லாம் இல்லை. ஒதுங்கி வா, ஒதுங்கி வா. வா 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 வா. உள்ள தள்ளி நிறுத்த சொல்றா. டேய், உள்ள இருந்து ஒரு ஸ்டூல் கொண்டு வாடா. ஓபன் பண்ணு. சேர் சரி போடு. என்னதுடா தெரியலடா. இன்னொன்னா ஹேய் छोटे वाला लेगा ஏய், குட்டி எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? பாய் இதோ சேர்த்து தான் கொடுப்பேன் பாய். ரேட்டு ரொம்ப சீப்பா சொன்னா பாய். ஏழு லூசு பையல சீப்பா இருந்தா குட்டியை தூக்கிட்டு வந்துருவியா? இல்ல பாய், குட்டி இல்லாம பெருசு ஏற மாட்டேது பாய். அதான் பாய். டேய், இதை வச்சுக்கிட்டு எப்படிடா பெருசா அறிவு கிட்டும்? கீதா, இங்கே பக்ரீத்துக்கு வந்த ஒட்டகத்து கூட ஒரு குட்டி ஒட்டகத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு வந்தோடனே பாய் கத்திக்கிட்டு இருக்காரு. நான் வேணா அதை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா? ஒட்டகம்மா நம்மளுக்கு எதுக்குங்க அது? அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் கூட தெரியாது. பாவமாக இருக்குமா? சரி கூட்டு வாங்க, அதுவும் வீட்டில் ஒரு ஆள் வந்துட்டு போட்டோம். சரிடா. குட்டியை போய் ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிய அறிவு இல்லடா உனக்கு? சீப்பா கிடைச்சா குட்டியை தூக்கிட்டு வந்துருவியா? உன் வீட்டு ஆள் எடுத்து போய் கட்டுறா. பாய் எங்கள் வீட்டில் ஆள் இல்லை பாய், ஒரே ரூம் தான். பாய் நான் வேணா அது என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் பாய். நீ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போற? இல்லை பாய், எப்படியும் மாடு வாங்க போகிறேன். அது கூட சேர்ந்து இதுவும் இருந்துட்டு போட்டுமே. என் பொண்ணு ஸ்கூல் புத்தகத்தில் பார்த்தது, வீட்டில் இருந்தால் நல்லா தானே இருக்கும். நான் கூப்பிட்டு போய் வளர்த்துக்கிறேன் பாய். இதெல்லாம் வளர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை? பாய் வணக்கம் பாய். பாய் உட்காருங்க. சரி உட்காருங்க. பாய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாய், நான் கூப்பிட்டு போகிறேன் பாய். டேய், சரி கூட்டிகிட்டு போ. என்ன பக்ரீத்துக்கு வருஷம் வருஷம் எல்லாருக்கும் கறி கொடுக்கறது வழக்கம். உனக்கு உசுரோட கொடுத்ததா இருக்கட்டும். சரி பாய். டேய் கொடுத்தங்க கூட. சரிங்க பாய். நன்றி பாய். இது புறா. சரி வரேன் பாய். சலாம் அலைக்கும் பாய். சலாம் அலைக்கும் பாய். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். பாய் நீங்கள் கடைசி நேரத்தில் ஒத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என்ன,
கனி அந்த கவர் எடு. இந்தாங்கண்ணா. பாய் உங்கள் பணம் 2ஓட சேர்த்து மொத்தம் இதில் 5 இருக்கு. உங்கள் தலைமையிலேயே சிறப்பாக பண்ண சொல்லி ஜமாத்தில் கேட்டுக்கிட்டாங்க. சரிதானப்பா? ஆமாம் பாய், ஆமாம் ஆமாம். சிறப்பாக செஞ்சுடுவோம். சரி, ரொம்ப சந்தோஷம். வரேன் பாய். ஏய் சுந்தரம், இப்போ காசுக்கு என்னடா பண்ணுறது? இருடா, வேற யார் இருக்கான்னு பார்க்கலாம். நமக்கு 1 லட்சம் தர அளவுக்கு இதில் இருக்கிற எவனுக்குமே தகுதி இல்லைடா. மறுபடியும் அந்த சவுக்கார் செட்டுக்கிட்ட போய் வாங்கணுமா? சுந்தரம், அத்தா உள்ள கூப்பிடுறாரு. இதுக்குடா போ. அத்தா இந்தா, இதில் 1 லட்சம் இருக்கு, வாங்கிக்க. வாங்கிக்கப்பா. ரொம்ப நன்றி பாய். இப்படா இந்தாங்க பாய். வைப்பா. உனக்கு நான் பணம் கொடுக்க காரணமே 7 வருஷ பிரச்சனைக்கு அப்புறம் கிடைச்ச நிலத்தை விற்கணும்னு நினைக்காம விவசாயம் பண்ண போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கு தான். என்ன, நாங்கள் பிரியாணி செஞ்சா ஒரு 1000 பேர் பசியாருவாங்களா? ஆனால் நீ விவசாயம் பண்ண 1000 பேர் சாப்பிடுவாங்களே. ரொம்ப நன்றி பாய். அறுவடை முடிஞ்சோடனே திருப்பி கொடுத்துரு. ஒன்றும் அவசரம் இல்லை, அடுத்த பக்ரீத் கொடுத்தா போதும், அப்போதான் தேவைப்படும். சரிங்க பாய், வரேங்க. வரே பாய். என்னடா ஒட்டை வந்ததுக்கப்புறம் பாயை கூப்பிட்டு பணம் கொடுக்குறாரு. பையன் அதிர்ஷ்டக்கார பையன் மாதிரி இருக்கு. டேய் சும்மா இருடா, ஏதாவது சொல்லி. டேய் நடந்தது தானே சொல்கிறேன். ஹலோ, யோ, உன் கஸ்டமர் ஒரு நாள் மிச்சர் சாப்பிடாம இருக்க முடியாதா? ஓ சரி சரி சரி, கத்தாத, வர வர வர. ரத்னம், கடைக்காரன் திட்டிட்டு இருக்கான், நீ மெல்ல இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரேன், சரியா? கீதா, வந்துட்டேங்க. இவர் தானே அது? குழந்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? சந்தோஷப்படுவாளா? பால் இருக்கா? டீ போட. குடி குடி. சூடா இருக்கு, பார்த்து. ஒட்டுக்கும் என்னங்க சாப்பிடுவோம்? தெரியல, இப்பதான் தண்ணி வச்சேன், குடிக்கல. புது இடம்ல, பழகுச்சுன்னா சரியாயிடும். இதைய எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வை. போ.
டேய் இதை பாடுறா. எவ்வளோங்க? 75 தம்பி. டேய் 75 பார்த்து பேசுகிறா. பார்ப்போம். என்னண்ணா ஜோடி மாடு தானே? ஆமாம்மா. மாடு ரொம்ப மெலிஞ்சிருக்கானே, நல்லா சாப்பிட்றதா இல்லையா? சாப்பிடாமையே வளர்ந்துருக்கு. சரி ஒரு 50க்கு முடிச்சுக்கலாமா? அவ்வளோலாம் வராதுப்பா. உழற மாடு மாதிரி நல்லா ஊற்றுக்கிட்ட மாடு தான், கஷ்டத்துக்காக கொடுக்குறேன். சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 55 வாங்கிக்கோங்க. அந்த பக்கம் வேணா விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க தம்பி. அங்கேயெல்லாம் கேட்க வேணாம், உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். கொஞ்சம் குறைச்சி ஒரு 60 ரூபாய்க்கு கொடுங்க. அவ்வளோலாம் குறைக்க முடியாது, வேணும்னா ஒரு 5 ரூபா குறைக்கலாம். டேய் உனக்கு அந்த மாடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. டேய் விலையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேச. இதுக்கு மேலே குறைச்சி கேட்டுன்னா அவன் காலில் செருப்பு இல்லை, கடன் வாங்கி அடிப்பான். ம் ம் வாசுகி அப்பா வந்திருக்காரு பாரு. அப்பா வாசுகி மொத்தம் ஏதோ சாப்பிட்ற மாட்டேங்கப்பா, நீ வந்து பாருப்பா. சரி வா. ஏண்டா இது வரைக்கும் சாப்பிடலையா? என்னடா தோ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. தோ என்னதான் சாப்பிடுன்னு தெரியலையே. அப்பா நம்ம பேசுறதுக்கு புரியுமா? ஆமாம்ல. ஏண்டா சுந்தரம், இதுங்க ஊர்லலாம் ஹிந்தி தானே பேசுவாங்க. ஹிந்தி இங்க எவனுக்கு தெரியும்? வா ரத்னம், இனிமேலாம் சேட்டு பார்த்துக்குவாரு. நமஸ்தே. क्या हुआ? ஆமாங்க ஒட்டகம். என்னது இது? காசு இது? காசு சாப்பிடுமா இது? பச்சை புல்லு வேணும். புல்லு எங்க? பாத்தியா, நம்ம பாஷை புரியாம தான் சாப்பிடாம இருந்திருக்கு. நீ மாலும் गाओ 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 गाओ. டேய் என்னடா படுக்க வச்சிட்டாரு? ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப். ஏய் இது இங்கிலீஷ் வார்த்தை தானே? ஹிந்தியில பேசி ஏதாவது சாப்பிட வைப்பேன்னு நினைச்சா நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்க. ஹிந்தியில ஏதாவது பேசியா? யோ சேட்டு, என்ன வளர்ற? ஹிந்தியில பேசியா? என்ன யோசிக்கிற? ஏந்திரின்றதுக்கு ஹிந்தியில ஒரு நல்ல அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு மறந்து போச்சு. அது ஹிந்தி மறந்து போச்சா? சேட்டுக்கு எப்படியா ஹிந்தி மறந்து போ? இந்த ஆள் வேற. கொஞ்சம் வாயேன். ஏன் என்ன? ஐயோ கத்தா இரு. யாருன்னா பாத்திருக்கேத்துற போறாங்க. நான் ஒரிஜினல் சேட்டே கிடையாதியா. சொந்த ஊர் பாண்டிச்சேரி. கலராக இருந்து ஜுபா பைஜாமா போட்டதுனால எல்லாரும் சேடுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு நான் ஏதோ என் தொழில் நட்டிட்டு இருக்கேன். இப்போ கத்தி அதை கெடுத்துறாதையா. அட பாவி, அப்ப நீ சேட்டு கிடையாதா? ராஜஸ்தான் போறேன் ராஜஸ்தான் போறேன்னு சொல்லி நீ பாண்டிச்சேரி போயிட்டு வந்துருக்கியா? கத்தாதையா. புலி கீழே போட, கீழே போட புல்லு. தொப்பி கழட்டா, கட்டு தொப்பி. இனி ஏதாவது கெட்டப்பு செட்டப்னு சொன்னா போடா போடா. இவன் கடையில எத்தனை தடவை நகை வச்சிருப்பேன் நானு. ஆலங்குருவிகளா எங்க வாசல் வருவிகளா, ஆலங்குருவிகளா வாழ சொல்லி தருவிகளா,
கையில் எட்டாத எட்டாத சந்தோஷம் எல்லாம் உன் வீட்டில் உட்காருமே கண்ணு கொட்டாம கொட்டாம கொட்டாரம் போட்டு திக்காடி முக்காடுமே ஆலங்குருவிகளா எங்க வாசல் வருவிகளா ஆலங்குருவிகளா வாழ சொல்லி தருவிகளா அப்பா இது கொஞ்சம் பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? தாத்தா பேர் சாரங்கன்னு வைக்கலாமா? வைக்கலாம், ஆனா அப்பா கூப்பிட முடியாதுல்ல. வேற ஏதாவது பேர் வைக்கலாம். இந்தடா. சாரங்கன்ற பேரை சுருக்கி சாரான் வைக்கலாமா? ஓகே. பேர் நல்லா தான் இருக்கு. அப்படியே இது ரெண்டுத்துக்கும் பேர் வைங்க. கிருஷ்ண சுரேஷ். யாரா அதெல்லாம்? அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் மாதிரி போயிட்டாங்க. அப்படியா? டெகிரிஸ் சாப்பிட்றா. அந்த கல்லு இருக்குல்ல சார், அது வரைக்கும். அண்ணே முடிஞ்சிருமில்லண்ணே? முடிச்சிடலாம் இல்ல. அண்ணே என்ன சொல்றாங்க? பொறு பாப்பா. சரி. சொல்லு சாரா, சொல்லு பி சொல்லு. சொல்லுடா. நான் என்ன கொஞ்சம் கிட்ட போ. ஏய் இங்க வா. வாங்கக்கா. இல்ல பசங்க ஒட்டகத்தை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதான். ஒட்டகத்தை பார்க்கணும் தான் வர வேண்டியதானே? தங்கச்சி விளையாட்டு இருக்கா, போங்க. எங்கடி போயிருந்த? வீட்டை கூட பூட்டாம? பசங்க ஒட்டகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அவன் வீட்டுக்கா? என்ன மான கெடுக்கிறியாங்க போன? என்ன பண்ண சொல்றீங்க? குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, அதனால கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். உங்க அண்ணன் தம்பி சண்டையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. டேய் இந்த புடி. என்ன வருது? டேய் நான் போயிட்டு இருக்கேன். டேய் இவாடா. என்னண்ணா? ஏண்டா வேற வேலை வெட்டி இல்லையா? ஒட்டகத்தை விட்டு சுத்திட்டு இருக்கீங்க கோமாளி மாதிரி. உடனே ஏதோ ஆசைப்பட்டு வளர்த்துட்டு இருக்கான். இதுக்காக கூப்பிட்ட? புத்தி சொல்ற ஆளை யாரும் கூட வச்சுக்க மாட்டானா? பட. நம்மோட முகத்து சாயலில முன்னவங்க வாழ்ந்த தடம் இருக்கு. எத்தனை பேரு வந்தாலும் வாழ்ந்து கலவாங்க இடம் இருக்கு. எல்லாமே வேணுங்கிற உனக்கு அதில் காக்காக்கும் குருவிக்கும் பங்கு இருக்கு. ஏதேதோ கோட்டைங்க இடிஞ்சு அதன் மேல் இப்ப மரந்தானே முளைச்சு கிடக்கு. அரும்பும் எறும்பும் நம் சொந்தம், திரும்பும் திசையெல்லாம் ஆனந்தம். ஆலங்குருவிகளா எங்க வாசல் வருவிகளா, ஆலங்குருவிகளா வாழ சொல்லி தருவிகளா. டேய் இதோட சாணி உரத்தில் போடலாமான்னு தெரியுமாடா? இல்ல சும்மாதான் கேட்டேன். உனக்காவது தெரியுமாடா? தெரியாதா? அது வரைக்கும். அது வரைக்கும் தான். ஆமா. போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆட்டையா முடிச்சிடறாருல. ஒரு நாளும் மறக்காம நமக்கு ஒளிவாரி அரைக்காத கிழக்கு. இங்க பிறந்து யாரு வந்தாலும் இல்லேன்னு சொல்லாம பூமி எல்லாருக்கும் எல்லாம் தரும்.
இந்த சின்னூண்டு சின்னூண்டு பூச்சிக்கும் கூட பூ பூத்து தேனா தரும். ஓட்ட பண்ணி வச்சா யார் ஜெயிப்பாங்க சொல்லு சாகா. ஆலங்குருவிகளா அப்பா என்னப்பா பண்றீங்க? இல்ல இவனுக்கு உனி வந்திருக்கு, போய் மருந்து வாங்கணும். டாக்டர்யா மாட்டுக்கு ஒரு சென ஊசி போடுங்கய்யா. மாடசாமி உனக்கு 1000 தடவை சொல்லியாச்சு. நம்ம நாட்டு இன மாடுகளை அழிக்கிறதுக்காக வெளிநாட்டு மாட்டோட விந்தெல்லாம் எடுத்து அனுப்புறானுங்க. அதை ஊசியா நாட்டு மாட்டுக்கு போடக்கூடாது. நாட்டு மாட்டோட தான் சேர்க்கணும்னு சொன்னா டாக்டர். ஏய் சோத்துல விழுந்துட போகுது. உனக்கு ஒரு வேலை இல்லையா? சாரா போய் அவுத்துட்டு போ, கணி கிளம்பணும். சாரா வா போலாம். வாடா. எந்திரிடா. அம்மா சாரா கூப்பிட்டா எழுந்துக்க மாட்டேன், நீ வந்து இருப்பு. வாமா. குட்டிமா நீ இங்கே இரு. சாரா உடம்பு சரியில்லை போல, நான் அப்பா கூட்டிட்டு வரேன். சரியா? சரிம்மா. குளிக்க விட விடாம லுங்கியோட பிடிச்சி இழுத்துட்டு வரியா? அப்படி என்ன பிரச்சனை ஒட்டகத்துக்கு? ஏப்பா ரத்தனா டாக்டர் சாப்பிட்றதுக்கு என்னப்பா கொடுத்தீங்க? என்ன போட்டேன்? நேற்றுக்கு மாடுகளுக்கு காலையிலேருந்து கரும்பு சோறு தான் கொண்டு வந்து போட்டேன். அதுங்களோட சேர்ந்து தின்னுட்டு இருந்தது. அதான் வகுத்து கொத்துக்களில் குடல் புண்ணாயிருக்கு. ஏப்பா இதை நீ கொண்டு வந்து ஒரு 8-10 மாதம் இருக்குமா? 11 மாதம் ஆச்சு டாக்டர். பைய கொடு. அப்படி புடி புடி. இந்த மாத்திரை தண்ணியில் போட்டோன்னு கரைஞ்சி. இவ்வளோ நாள் அதுக்கு ஒன்றும் ஆகாமல் இருந்ததே பெரிய விஷயம். ரத்தனா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்ப்பா. அது என்ன சாப்பிடணும் முதல்ல உனக்கு தெரியுமா? வேப்பிலை, புல், கெவுர் ரொட்டிலாம் விரும்பி சாப்பிடும் டாக்டர். அது சொல்லிச்சு அவங்ககிட்ட இதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன்னு. போயாங்கிட்டு அது ராஜஸ்தானில் அங்கே என்ன விளையுதோ அங்கே இருக்கிறவங்க என்ன வைக்கிறாங்களோ அதை தின்னுபிட்டு இயற்கையாக வளருது. அது நல்லா இருக்கும். நீ இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு உன் ஆசைக்காக அதுக்கு கோதுமை ரொட்டியையும் குஸ்காவையும் கொடுத்தீனாக்கா அதுக்கு உடம்புக்கு சரியாக வருமா? இது பாரு, அதுக்கெல்லாம் சாதாரணமாக 54-55 டிகிரியில் தான் உடம்பு வேர்க்கும். அதை கூட விடு. ஆனால் அது ஆம்பளை ஒட்டகம் தானே, அதுக்கு சரியான நேரத்தில் ஒரு இணையை சேர்க்கணும்ல. அதுக்கு உடம்புக்கு என்ன தேவை, வகுத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தா தான் அது நல்லா இருக்கும். இப்போ நீ தான் என்ன சாப்பிடுவ? நான் சோறு, களி, இட்லி, தோசைன்னு ஏதாவது. சப்பாத்தி அவாது அதையே 3 வேளைக்கும் கொடுத்தா மூஞ்சால அச்ச மாதிரி இருக்கும். 4 மாதத்துக்கு அதையே 3 வேளைக்கும் போட்டா செத்துருவோம் டாக்டர். அந்த நிலைமையில தான் அது இருக்குது. நம்ம ஊர் தீனி அதுக்கு செட் ஆகாதுப்பா தம்பி. சாதாரணமாக ஒட்டகமெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு உசுரோடு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ இதே மாதிரி தீனியை போட்டேன்னு வச்சுக்கைய 3-4 மாதத்தில் வாயை பிறந்துடும். அவ்வளோதான். வராத்தா வா. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேசாமல் பாய்கிட்டே திருப்பி கொடுத்துறேன். அவராவது சந்தோஷப்படுவார். என்ன பண்ணுன்ட்ட? வீட்லேயே ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துருச்சு, மறுபடியும் அவர்கிட்ட போய் வேணாம் டாக்டர். அப்போ ஒன்று பண்ணு, பேசாமல் ஒரு வண்டியை பிடிச்சி அதை ராஜஸ்தானுக்கு ஏற்றி அனுப்பு.
ஒட்டக மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும். எப்போ முருகா ரத்னா, நான் கொடுத்துருக்குற மருந்துக்கு இப்போதைக்கு சரியாகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றது நீ தான் முடிவு பண்ணணும். டாக்டர் எவ்வளோ கொடுக்கணும்? ஃபீஸா? அந்த காசுக்கு அதுக்கு என்ன போடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடு. பட்டுமா? சாரா, டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது நீ குடிச்சோன்னே உனக்கு சரியாயிடும். சரியா? சாரா அங்கே எது போகுதுன்னு நினைக்கிறப்போ மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அது இங்கே இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படும் நினைக்கிறப்போ அதுக்கு எது நல்லதோ அதானே பண்ணோம். வாசி கொஞ்சம் நாளைக்கு கழுவா, அதுக்கப்புறம் மறந்துடுவா. சாரா எப்படி அனுப்பணும்னு விசாரிங்க கொஞ்சம். அப்பா அப்பா, சாரா எங்க வீட்டுப்பா, நான் பார்த்துக்கணும்ப்பா. சரி, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாமா? சாரா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். நீ வழிக்கு போகாம எங்களே இரு. சரியா? வாம்மா, ஸ்கூலுக்கு போய் டைம் ஆயிடுச்சு, வா. பாய்ப்பா. சரிம்மா. எங்கே போகிறா? கொஞ்சம் லாரி ஆள்கிட்ட பேசணும், ஒட்டகத்தை ஏற்றணும். வண்டி அலோடு கிடையாது. வண்டியை வெளியே நிறுத்திட்டு 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் உள்ள போய் பார்த்துட்டு வா. சரி, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ வண்டி ஓரமாக போட்டு நில்லு. சரி சார், நான் போகிறேன். போ. அண்ணே, இந்த வண்டி ராஜஸ்தான் போகுமாண்ணே? नहीं नहीं चलो चलो வச்சிரம்பா. அதுதான் அதான்ப்பா வேலைக்கு யோ, நீயாவது ஒரு காடியா? அந்த காடியா? அண்ணே, இங்கே ராஜஸ்தான் போகிற வண்டியில் எங்கண்ணே இருக்கும்? எது கேட்குற? என்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்கு, அதை அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஒட்டகமா? என்னையா சொல்ற? क्या पूछ रहा है ये ऊँट लेके आया है, राजस्थान लेके जाने के पूछ रहा। ये बहुत मुश्किल का काम है, इनको यहाँ से जाने के लिए बोलो. அதெல்லாம் கூட்டின்னு போக முடியாது, பிரச்சனை ஆகிடும். இங்கேருந்து கிளம்பு. அண்ணா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. கிளம்புன்னு சொன்னான்ல. ஹலோ, வா. ஒட்டகம் எங்க? வெளியே வண்டியில். 25,000 ரூபாய் கொடு, நாங்களே எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லைங்க. எவ்வளோ வச்சுருக்க? 5,000 ரூபா இருக்குங்க. யோ, ராஜஸ்தான் வரைக்கும் ஒட்டகத்தை கூட்டு போனால் சாதாரண விஷயமா? வழியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? டோலு, போலீஸ், அது இதுன்னு. 5,000 ரூபாய்லாம் செட் ஆகாது. கிளம்பு. சரி இரு, நான் போயிட்டு 2 நிமிஷத்தில் வரேன். भाई भाई, एक बकरा मिला है भाई. एक ऊँट को रास्ते में छोड़ना भाई. सोमत भाई, मैं उसको खड़ा करके आया हूँ, जल्दी आओ. वैसे ही बीवी ने दिमाग का दही कर दिया फोन पे. अभी तू ये बकवास की बातें करेगा ना तो कसम से बता रहा हूँ कि बहन की चांद जान से मार दूंगा तुझे. चल भाग यहाँ से. इसलिए बता रहा हूँ भाई, इसे बेचने से कम 20-25 हज़ार तक मिलेगा और तुम्हारा टेंशन भी थोड़ा कम हो जाएगा. हमें क्या इसे सच में दौड़ ले जाएंगे, रास्ते में ही बेच देंगे भाई. और उसने अगर वापस आके पूछा तो? भाई उसको ऐसे बोलने की, सुबह उठ के देखे तो ऊँट गायब हो गया. देख,
ऊंट का पादना धरती का ना आकाश का। कुछ गड़बड़ हुई ना, न तू धरती का रहेगा ना आकाश का। वो सब मैं संभालूंगा भाई, तुम उसका फिक्र मत करो, वो सब मैं देख लूंगा भाई। तुम आओ पहले भाई, तुम आओ भाई। அண்ணே அண்ணே என்கிட்ட 5000 ரூபா தானே இருக்கு, வாயிலா ஜீவன் கொஞ்சம் உதவி பண்ண. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போகணும்னா? ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல எங்க? ஒட்டக்கொண்டா அருவியா இருக்கிற இடமா பார்த்து விட்டுருங்க. इसको बोल ऊँट लेके पीछे आने के लिए। பின்னாடி எடுத்துட்டு வர சொல்றாரு. கூட்டு வந்துடுறேன். आराम से आराम से। சாரா நான் எல்லாம் போக மாட்டேங்குது, இப்போ பயப்படுது. நான் கொஞ்சம் தூரம் அது கூட போயிட்டு பாதி தூரில் இறங்கி திரும்பி வந்துடுறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி நீ கிளம்பு, ரொம்ப தூரம் போகாத, சீக்கிரம் வந்துடு. சரி அண்ணே, சாரா ரொம்ப பயத்தில் கத்துது, கொஞ்சம் தூரம் அது கூட வந்துட்டு நான் கீழே இறங்கிடுறேன். वो आधा रास्ते में निकल जाएगा। चल बैठ। एरिया चल। இப்போ நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடு. हाँ बोल। पिछले हफ्ते मेरी माँ से लिए हुए पैसे लौटाने वाले थे ना, मेरी माँ पूछ रही। अरे तू औरत है कि भूतनी है? कौन मैं? हाँ? मैं भूत? क्या है? आप ही वो भूत, पैसे छीनने वाला भूत। बकवास बंद कर तू। 4 दिन का टाइम दे, तेरे मुंह पे पैसा लाके मारता हूँ मैं। ऐसे ही बहुत दिनों से बोल रहे हो, हर दुकान के आदमी क्या हुआ? घर आके कर्जा पूछ रहे तू हैं। ऐसे क्यों बात कर रही है? फिर कैसे बात करना है? फोन रख, पैसा लाके तेरे मुंह में मारता हूँ। वो से पैसा मिलेगा ना? भाई मुझ पे भरोसा नहीं है क्या? हाँ, हमें मिला वो बकरा कम से कम 20-25 हज़ार तक जाएगा। तो पहले घर को प्रॉब्लम देख भाई। पैसा नहीं मिला ना, ये भूतनी बाद में जान ले लेगी मेरी। ये मेरे प्लान है भाई, मिस नहीं होएगा। सो रहा है क्या वो अंदर? तू बस देखते रहो भाई, हमारा प्रॉब्लम सब कुछ ठीक हो जाएगा, सब के सब। तू बस देख। லாரி லக்கி லாரி உள்ள லட்டு சவாரி, லாரி லக்கி லாரி பாயும் ராக்கெட் மாறு, ஒட்டகத்தோட ரூபத்துல சாமி வந்து பெட்டில துட்டு தர போது, பொண்டாட்டியோட தொல்லையில நான் பட்ட பாடு தீர போது, சக்கரம் சுழலும் பாதையில சுக்கிர திசையா மாறையில டக்கர ஓடுற லாரி இப்ப மக்கரு பண்ணுதே,
ஒட்டகத்தோட லூட்டியால மாட்டிக்கிட்ட தானான செத்துக்குள்ள மீனா மாட்டிக்கிட்ட வீணாகனா மாட்டிக்கிட்ட தானா துண்டி முள்ளில் மீனா சாரா ரொம்ப பசியில இருக்கான் போல வண்டி நிப்பாட்டு சொல்லுங்க. என்ன கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு சொல்லுங்க. யோ அண்ணே யோ நிறுத்தி தொலைறேன். நீங்க சாராவை ஆஸ்பத்திரி தானே கூட்டிட்டு போயிருக்கீங்க? சாராக்கு உடம்பு சரியான வீட்டுக்கு கூட்டி வந்துடுவீங்கல்ல? வாசுகி இருக்காளா? உங்க பொண்ணுக்கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்களே சொல்லுங்க. சரி பாப்பாட்ட கொடு. இந்தா அப்பா பேசுறாரு. அப்பா சாரா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா வாசுகி. அப்பா நான் சாரா கிட்ட பேசணும். சரி இரு. அப்பா சாரா கிட்ட கொடுக்க போறாரு. வாசுகி சாரா கிட்ட போனை கொடுக்குறேன். சாரா எப்படி இருக்க? பேசுங்க. அம்மா சாரா கத்துமா? சாரா என்ன விட மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் தூரம் அவன் கூட போயிட்டு அவனை ஏமாத்தி விட்டுட்டு வந்துடுறேன். என்ன? சரி. ஊதி ஊதி ஆசைய பெருக்கி வச்ச பலூனு ஒன்னு டொப்புன்னு ஒடிஞ்சிச்சு. தாவி தாவி குதிக்கிற மொசலு குட்டி மனசு இப்போ குப்புற கவுந்துச்சு. இம்சைய வண்டியில ஏத்திக்கிட்டு கை காச கலக்கிற கடல் உப்பா திண்டாடி திணறுது பொழப்பு. வெள்ளாட்ட முழுங்கின மலைப்பாம்பா காசு வாட கண்ண பொணி பண்ணு ஆசையில சனியாச்சே லாரியில மாட்டிக்கிட்ட தாரான செத்துக்குள்ள மீனா மாட்டிக்கிட்ட வீணாகனா மாட்டிக்கிட்ட தானான துண்டி முள்ளில் மீனா மாட்டிக்கிட்ட வீணாகனா லாரி லக்கி லாரி உள்ள மொக்க சவாரி லாரி லக்கி லாரி நகரம் ஆம மாறி ஒட்டகத்தோட ரூபத்துல பூதம் வந்து என் நிம்மதிய தின்னு போச்சே. பொண்டாட்டியோட நச்சரிப்பு முன்னே வந்து பின்னாடி ஆப்பு வச்சு போச்சு. சக்கரம் சுழலும் பாதையில ஏழர சனிய பாக்கையில டக்கர ஓடுன மக்கரு பண்ணுது. ஒட்டகத்தோட லூட்டியால மாட்டிக்கிட்ட தானான செத்துக்குள்ள மீனா மாட்டிக்கிட்ட வீணாகனா மாட்டிக்கிட்ட தானான துண்டி முள்ளில் மீனா மாட்டிக்கிட்ட வீணாகனா. हेलो भाई चाय देख क्या उधर आगे क्या हुआ? चाय पीने के लिए क्या हो रहा? गाय को लारी में लेके आए, पकड़ लिए।
कब क्लियर होगा? ट्रक को अभी अंदर लेके गए हैं, 15-20 मिनट में क्लियर हो जाएगा। हो जाएगा। भाई गौरव शक ने गाड़ी पकड़ा, थोड़ा देर में क्लियर हो जाएगा। भाई भाई 3 चाय, 2 डबल प्लेट, 2 पाव, मिर्च थोड़ा कम। भैया ऐसे एक प्लेट बची। அண்ணே இங்க எல்லாத்துலயும் சக்கரை ரொம்ப ஜாஸ்தியா போடுறாங்கல்ல? நல்லாவே இல்லைண்ணே। भाई पीपी में पानी वानी है कि नहीं? भर ले यहाँ से। ஒரு டீ கூட குடிக்க மாட்டானே। அண்ணே நானும் அப்படியே நம்ம ஒட்டகத்துக்கு தண்ணி காமிச்சிட்டுமா? जा भाई तू जा। ஐயோ அண்ணே நம்ம ஒட்டகம் தானே, இதோ வந்துடுறேன்। कितना हुआ? काय भेटलं बरं का, माणसं पाठवून देते, पोलिसांना पण सांगा। जाऊ दे, जाऊ दे, चल ये लवकर, ये लवकर चल। राम राम, चल चल, जाऊ दे, चल जाऊ दे। अरे बघे उठ उठ, थांबव रे गाडीला, थांबव गाडीला, थांबव। खाली कर, खाली कर तू। तुझा मागं बघ चल, उठा खाली, एकदा सांगितलं कळत नाही तुला? चल पुढे, चल, चल त्याला खाली उतरव। चल, चल गालाकडे चल, ते बोल काय बोलायचं आहे। बोंड कुठनं आणले रे? चेन्नई सर। कुठं घेऊन चालला? राजस्थान से। राजस्थान कशासाठी? वो उधर बहुत सारा अंगूठे सब तो छोड़ के आने का। कोण राजस्थानवरनं चेन्नईला न्यायचे, चेन्नईवरनं राजस्थानला बनणार आहे? बनवतो के पास काटने के लिए। अरे என்ன நடக்குது பையா? அலே அலே तारा வீட்டுக்கு போறாங்க, 10 விட சொல்ல வாணே। ஏய் பிடிங்கப்பா, பக்கடு उसको, பிடிங்க। அலே 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 வாணே, ஒண்ணும் தெரியாத பயப்படாத, விட்டுல விட்டுல, அலே விட்டுல விரல் விட। आज परत आमच्या PSSच्या कार्यकर्त्यांनी इथं हा ट्रक पकडलाय। आज आम्हाला आमच्या मागच्या बंधूंनी इथं सांगितलं की अशा ट्रकमधनं तस्करी होती आणि ही गस्त घातली आणि त्याच्यामध्ये या ट्रकमध्ये आम्हाला 10 ते 15 गायी मिळाल्या। पण मग गव्हर्नमेंट काय करतीये? हा खूप गुन्हा आहे मोठा। तुम्ही त्यांची हालत बघू शकतात की त्यांची हालत काय होतीये। म्हणजे सिद्धी कुणाला काहीच वाटत नाहीये का? याच्या पुढं
आम्ही त्याला जबाबदार राहणार नाही. So this is how Indian citizens are, and this is the situation about animal assassination in today's India. It is cameraman Sandeep with Sashwati Khanna for News 5 channel. शिवाजी महाराज की जय. शिवाजी महाराज की सर டேய் எங்கேயா போற? அண்ணா சார் ஏன் அங்கே நிற்குது? முன்னாடி போலீஸ் நிற்குது, அதை பாடுறா முதல்ல. ए इकडे. ए नाव काय रे तुझं? वीरेंद्र सिंग. ए गपे, याचा काय ऐकू नका. याच्या गाडीमध्ये उंट सापडलेत ना, त्या कत्तल खाण्यात घेऊन चाललाय तो. त्याच्यावर स्ट्रॉंग अशी केस करा ना, पहिली याची गाडी जप्त करा. भगवान कसम बोल रहा हूँ साहब, राजस्थान छोड़ने के लिए लेके जा रहा था साहब. என்ன சொல்றாரு? ஒட்டகத்தை திருடிட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. திருடிட்டு வந்துட்டானா? சார் திருடிட்டுலாம் வரல சார், எனக்கு எங்க பாய் கொடுத்தாரு. ए कौन सा भाई कुत्तर रे? ना पुलिस के सामने मारूंगा क्या? थांब रे, थांब थांब. सगळ्यांना गाडीत घ्या, ठाण्यात पाठवा. यांना आतमध्ये टाका साहेब. मी बघतो, दो चल. चला रे गाडीत बस. அண்ணா சொல்லுண்ணே. வரும் வாயா. அண்ணே அண்ணே பாவுண்ணே, அது இல்லாம நான் வர மாட்டேண்ணே. யோ அதுவும் வரும். ए मैं तुझे कसम से बोल रहा हूँ, अगर मेरा लॉरी मुझे वापस नहीं मिला ना, मैं तुझे जान से मार दूंगा. ஐயோ அண்ணே என்னென்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியல. யோ அதுவும் ஸ்டேஷன் தான் வரும் வாயா. அண்ணா கண்டிப்பா வந்துரும்ல. வண்டியே உள்ள மாட்டிட்டு வாயா. उस्मान खान को बोलो वाया. चल. अरे आत बस, चला बसा. सर इसके बारे में आप क्या मानते हैं? मतलब ऊंट वाले को आप क्या करने वाले हैं? नहीं, वो उनका जो भी हम इंक्वायरी कर रहे हैं ना, उसका बाद में जो भी हम कर रहे हैं. त्या 5 जणांना आहे ना असं मार मार मारा, त्यांच्या तांगड्या तोडून टाका. बाप जन्मात परत असा गुन्हा केला नाही पाहिजे त्यांनी. जमलं तर गोळ्या घाला त्यांना. ए इकडे रे. तू नाही, तू ये. तू नाव काय तुझं? साहब वो तमिलनाडु से है, उसको आपका भाषा नहीं मालूम. ओ तमिलनाडु. ஆமா சார், சென்னை பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். मद्रासी. ऊंट कुठे घेऊन चालला रे? என்னங்க சார்? अरे बोल ना. ये त्याला समोर जातो. 15 गाय आणि 1 उंट आहे. बर सकाळी सांगतो तुम्हाला. एक काम करा, गोसालाचे डॉक्युमेंट तयार करा. सर. असं करायची चुकीची आहे, माहिती आहे का तुला? ए इधर आ. तो ये उनको लेके आया था ना? नहीं साहब, हम लोग ऊँट छोड़ने के लिए जा रहे थे साहब. मालूम है रे. मालूम है साहब आपको? जो आदमी अच्छा है बुरा है हम सब कुछ जानते हैं. तो हमको क्यों मार रहे हो साहब? तुझे मारेगा तभी वो लोग जाएगा ना, इसीलिए. साहब इन लोगों के लिए आप हमको मारोगे क्या साहब? सच पता तो उल्टा मुझसे नहीं सवाल. साहब, नहीं साहब, नहीं साहब, नहीं साहब. वो कौन है रे? वो ऊँट उसका है साहब. वो क्यों वो तुम्हारे साथ है? साहब वो बोला कि ऊँट को सही जगह पे छोड़ने के बाद ही उसको शांति मिलेगी साहब, इसलिए वो मेरे साथ आया साहब. पागल है, आदमी बेचने के लिए जाता है, तोड़ी छोड़ने के लिए जाता है. कौन सा गाँव रे? साहब वो तमिलनाडु का है साहब. तमिलनाडु. சார் ஒரே ஒரு முறை சாராவை பார்த்துட்டு வந்துட்டுமா சார்? सर ये इसका ऊँट को देखने के लिए पूछ रहा. ठीक है जा. நன்றிங்க சார்.
ताई साहेब आहेत का? हात आहे. आज जेवण काय आहे रे? चपाती मटण. आत ठेव. गायवाले दोघांना आत ठेवा, बाकी तिघांना सकाळी सोडा. ओके सर. गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग सर. எங்க சார்? इधर. ये लो. बहुत बहुत धन्यवाद सर. जय साहब. ठीक है ठीक है. नमस्ते. आरंग सर. चलता हूँ. ये ले. हाँ पकड़. भैया. सारा. எங்கேயுமே இல்லைண்ணே. சாரா காணும்ண்ணே. வாங்கண்ணே. வந்து கேளுங்க. पेपर तयार झाले ना लगेच मला द्या. साहब हमारा ऊँट नहीं है बाहर. तुझा ऊट पहिले डोक्यात दही झालंय, आणखीन डोकं फिरवशील ना तर मार खाशील ना. काय बोलतोय? काय म्हणतो रे? फिरलंय का? चल चल बाहेर काढ. सांगितलं ना चल. कैसा बात कर रहा है साहब ये? चल सांगतो, समजलं का? अरे काय वेड आहेस का? त्या माणसाचं डोकं फिरलंय साहेबाचं आणि हा काय बोलतोय? साहब हमारा ऊँट नहीं है बाहर साहब. केस झाली फाईल, ते गेले गोशाळेमध्ये. ऊंट विसर, याला पहिलं गावाला घेऊन जा. तुम्ही इथं थांबू नका. हा आलो साहेब. எங்க இருக்கா? என்ன சொல்றாங்கண்ணே? என்னண்ணே? रत्न तू घर जा यार. पुलिस भी कुछ नहीं कर सकती. ऊँट गौशाला में है. अरे गौशाला वाले संभालेंगे उसको. तू समझा इसको. அண்ணே அவர் ஏன்னா கோமா போறாரு? இந்த பாரு ரத்னம், சொல்கிறத கேளு. பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் விட்றோம். ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஊர் போய் சேர வழியை பாரு. இனிமேல் நீ இல்லை, அந்த போலீஸே நினச்சாலும் ஒட்டத்தை கூட அனுப்ப முடியாது. அதை கோஷாலை கொண்டு போயாச்சு, புரியுதா? அண்ணே அண்ணே அவங்க எப்படிண்ணே சாராவை நல்லா பார்த்துப்பாங்க? யாரு? அதான் நான் யாரோ சொன்னீங்களே கோசன்னு. யோ, கோஷாலன்றது ஒரு அமைப்பியா? அங்கே அதுக்கு தேவையான சாப்பாடுலாம் போட்டு நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அண்ணே அண்ணே சாரா சாப்பாடுலாம் சாப்பிடாதுண்ணே. யோ, சாப்பாடுலாம் சோறு இல்லையா? அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அண்ணே அண்ணே அது ஒட்டகத்தோட ஒட்டகமா இருக்கட்டும் தானே அவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தோம். புரிஞ்சுக்கோண்ணே, அது வீட்லயே ஒரு புள்ள மாதிரி வளர்ந்துருச்சு. யோ, லூசு மாதிரி பேசாதயா. இது ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது. நீ சொன்ன இடத்துக்குலாம் போகிறதுக்கு. சரிண்ணே நான் கிளம்புறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை சாராவை போய் பார்த்துட்டு போயிடலாண்ணே. அது அது நல்லபடியாக தான் இருக்குன்னு தெரிஞ்சா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ண்ணே. भैया इसको उनके पास लेके जाऊं. कौन है तुम्ही? नमस्कार साहब. साहब वो पुलिस स्टेशन से यहाँ पे गाय लेके आए. क्या जगह? वो गाय के साथ एक ऊँट भी है सब. ऊँट? अरे तसलं काय नाही आलेलं. है साहब, बोला उधर पुलिस ने, इधर भेजा उन्होंने. ए बबन. हा आलो आलो. अरे काल पोलीस स्टेशनहून गाय आलेला आहे ना? ऊँट आला का रे? नाही मालक, गाय आल्यात, उंट नाही आला. बोललो ना ऊँट वगैरे आलेला नाही. एक बार साहब, एक बार चेक कर लो. आपलं रजिस्टर घेऊन ये जा. आणतो मालक. हा रजिस्टर. अरे याच्यात तर उंट आहे. काय? अरे मग गेला कुठं मग? थांब, पोलीस स्टेशनला फोन करतो मी. हे धर. बोललोय त्यांना. पोलीस स्टेशनवाल्यानंतर उंट गाडीत चढवलाय पण इथं आलेलं नाही. पोलीस स्टेशनला तिथं चौकशी करताय. साहब ये गलत है साहब. अभी आप मेरे को बताओ कि ऊँट किधर है साहब. ये गलती किसका है? आवाज कमी कर. नहीं नहीं आप बताओ मेरे को.
तिकडे पोलीस स्टेशनला जाऊन काय ते बघ. कुठे गेले? थांब पोलिसांना फोन करतो. யோ எங்க போற இங்க வாயா பாத்து வந்துறேன் இங்க வரலையா சொல்றது கேளு நீ பா போறலையா இங்க நிக்க வேணா பா अरे बाहेर गार्ड मध्ये होतो बाहेर गार्डन गेट लाव. अने ஒரே ஒரு ஓட்டோ என்னது साहब 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 ये मालिक ऊँट इसका है. हाँ अब आप तो कम से कम सच बोलो. त्याचं काय माहितीये का, गाडी आली त्या वेळेला मीच ड्युटीला होतो, पण त्यात उंट नव्हता. एक मिनिट, त्या लॉरीवाल्याचा ऍड्रेस माझ्या रजिस्टर मध्ये तुम्हाला सांगतो बघा. जिल्हा सातारा 11230499. या तुम्ही या. मी उंटाला शोधतो, 2 माणसं पाठवल्यात, मी ओळखून घेतो, मला थोडा वेळ द्या साहेब. हो साहेब. परत जर पोलीस स्टेशनमधनं मला फोन आला ना तर लक्षात ठेवते काय ते. नमस्कार साहब. नमस्कार साहब, वो पुलिस स्टेशन से ऊँट आपकी गाड़ी में आया था ना? हाँ माझी होती साहब. ये मालिक है साहब, ये इसका ऊँट है साहब. मैं बात करता हूँ. थोड़ा सा प्रॉब्लम हो गया, गाड़ी थोड़ी सी बिगड़ गई थी. ऊँट ट्रांसफर करते समय ऊँट गायब हो गया था. गायब? ये मजाक है क्या? ये कोई जिम्मेदारी नहीं है क्या आपकी? रे हाँ सोल रहा. हे बघ, तुला काय करायचं ते कर. मेरी पोलीस स्टेशन से बात हो गई है. इनको भेज दो. चलो चलो. தள்ளி விடுறாங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டறாங்க. என்னென்ன சொல்றாங்க? வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கியா? மாடுகளை வேற வண்டிக்கு மாத்திரப்ப ஒட்டத்தை காணுமா? சாராவை காணுமா? அண்ணே இப்போ என்ன பண்றது? அவங்க பார்த்துப்பாங்க, நீ விடு. அண்ணே விடுல. எப்படிடா பார்த்துப்பாங்க? அங்க இருந்து இங்கே கொண்டு வர முடியல. அண்ணே இல்ல சொல்றது கேளு. போலீஸ் வந்திருக்கல, அவங்கள கேப்போம். நீ வா போலீஸ். கேப்போனே. புரியலையா உனக்கு? இப்போ நீ போனேன்னு வெச்சுக்க, நீ தான் ஒட்டத்தை தேடுன்னு போலீஸ் இன்னத்துக்கு உள்ள வெச்சிரும். நான் சொல்றேன், அவங்க பார்த்துப்பாங்க, நீ ஏறு. साहब, इसको रेलवे स्टेशन बराबर छोड़ देना. वो तमिलनाडु का आदमी है वो. हाँ. इसको इधर का भाषा आता नहीं है सर. என்ன இப்படியே இருக்க? இல்லைண்ணா, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து சார் அவ தொலைச்சிட்டோமேண்ணா. யோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதயா. हट, ये टिकट तू रख ले. रत्नम, तू घर जा यार. वो आदमी ने 2 बार पुलिस को फ़ोन किया है, और अब अगर हम नहीं गए ना तो सब गड़बड़ हो जाएगा भाई. और वैसे भी तू सारा को राजस्थान छोड़ने जाने वाला था ना, कि चेन्नई में बीमार पड़ के कहीं वो मर ना जाए. तो तू फिक्र मत कर. यहाँ पे उसको खाने को पीने को मिले ना मिले कोई फर्क नहीं पड़ता. लेकिन उसको कोई काटेगा नहीं, कोई मारेगा नहीं भाई. और थोड़ी देर में मेरे को भाड़ा मिल रहा है ना, तमिलनाडु आऊँगा मैं, कॉल करूँगा तुझे. तू भी घर पहुँच के कॉल करना, भूलना मत भाई. हाँ, तू घर जा यार. ले पैसा रख ले. ये तू रख ले भाई. जा, मैं फ़ोन करता हूँ. बाय. मिलता हूँ. बाय. भाभी को क्या बोलेंगे? संभाल लेंगे यार. आजा. கண்ணுக்குள்ள பொத்தி பார்த்து வந்ததும், காடு மலை தாண்டி கூட்டி வந்ததும், தங்கமே உன நான் பலியா தரவா. எந்த நொடி என்ன நடக்கும் முன்னு நெஞ்சு பதறுது திக்கு திக்குன்னு. செல்லமே எழுந்து ஓடிவா விரைவா. ஒரு நொடி பொழுதுமே ஒரு யுகமென நீள. தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா தரர
ஏங்க நேற்றுலேருந்து ஃபோனே பண்ணல? அது ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஓ சரி. எங்கே இருக்கீங்க இப்போ? மகாராஷ்டிராவில். ஆனால் ஊர் பேர் தெரில. அப்படியா? எவ்வளோ நாள் ஆகும் வரத்துக்கு? சாரா என்னை விட மாட்டேங்கிறான். நான் சொல்கிறேன். சரி. ஏங்க நான் இல்லைனதும் மாடனை தேடி கணிலேருந்து வீட்டுக்கு வந்துருச்சு. உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஏங்க நான் இல்லைனதும் மாடனை தேடி கணிலேருந்து வீட்டுக்கு வந்துருச்சு. உங்களை திரும்ப கூப்பிட்றேன். எங்கடா பார்த்த? மிஸ் காமிச்சாங்கம்மா. அது நம்ம சாராவா இருக்குதுடா. வேற ஒட்டகமா இருக்கும். நம்ம சாரா நான் பார்த்த ஃபோன்ல. நம்ம சாரா தான் அப்பா கூட்டிட்டு போயிருக்காருல்ல. அப்போ சாரா எப்போ வருவோம்? அப்பா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாரு. நீ போய் கைட்டு வச்சு போய் தண்ணி குடிப்போம். போ. பாஷை நழுவி கண்ணில் வழிகிற வார்த்தையருவி தருதே எனக்கு உசுர உருவி. உன்னை தொலைச்சதும் என்ன தொலைச்சேன், 8 திசையிலும் கண்ணை விதைச்சேன். தவியா தவிச்சு தங்கத்தை புடிச்சேன், ஒத்த நொடி பிரிவுல பெத்தவனா துடிச்சேனே. தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா 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 தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா 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 தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா 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 தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா தரரரா. அம்மா அப்பா பேசுறாரு பாரு. என்னங்க ஏண்டி விவசாயம் தான் பார்க்க போறேன்னு சண்டை போட்டு நிலத்தை வாங்கினால, இப்படி பயிரை காய விட்டுட்டு தண்ணி பாய்ச்சாம ஒட்டகத்தை கூப்பிட்டு எங்கடி சுத்த போயிருக்காம? இருங்க இருங்க, என்ன ஆச்சு? நீ அந்த கீதாட்ட போய் அவன் அந்த மோட்டர் ரூம் சாவி எங்கே வச்சிருக்கான்னு கேளு. சரி. கீதா கீதா வாங்கக்கா. மோட்டர் ரூம் சாவி எங்கடி வச்சிருக்க? மோட்டர் ரூம் சாவியா? எதுக்கு? மாமா தண்ணி கேட்டாரு, வயலுக்கு தண்ணி விடலையாமே. அது எப்பவுமே மோட்டர் ரூம் கதவு மேலே தான்க்கா இருக்கும். சரி. கரடு முரடு
பொசுக்குன்னு கண்ணுக்குள்ள தெரிஞ்ச குழந்தையின் உருவா போன சென்மோ நமக்குள்ள எதுவும் தொப்புள் கொடி போறவா பிள்ளை என நீ ஆகினாய் என் வீட்டிலே நாளை முதல் என் ஆகுவாய் உன் கூட்டிலே ஓராண்டிலே தந்தாயடா தீரா சுகம் நூறாண்டுகள் நீங்காதடா உன் ஞாபகம் நெஞ்சு கிட்ட வந்து ஒரு மூச்சு விடு பதமாக அந்த வெப்பம் இதயத்தை தடவிடும் எதமாக மனசு அலையும் மெதப்பாக கரடு மொரடு பூவே திரண்டு வழியும் தேனே தரையில் நடக்கும் வானே துணையாயிருப்பேன் நானே பூத்து கூலுங்குற பாலைவனமே நாலு காலு கொண்ட நந்தவனமே உடன் நீ இருந்தா வலியும் சொகமே தேடி அலையாம வந்த வரமே உன்னை விட்டு விட இல்லை மனமே முடிவு தெரிஞ்ச பயணம் கனமே இருளில ஒளியில அருகில இருப்போதும் தரராரம் தரரம் தரராரம் தரரம் தரரரா 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 கரடு மொரடு பூவே அம்மா வா கொட்டாயில போய் கட்டலாம் சாரை வந்தா தெரியும்ல. சரி கட்டிக்கலாம் கட்டிக்கலாம், நீ உள்ள வை. இல்ல இப்பவே கட்டணும். வாமா. வரேன் 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 இரு வரேன். சரியா? வா. அண்ணே அண்ணே काय पाहिजे रे? வண்டி काय வண்டி வருமா? राजस्थान. कुंडालीकून राजस्थानला जायचंय का? राजस्थान राजस्थान 50,000 होतील. 50,000. 50,000 समजलं का? अरे यार एक मिनिट. समजलं का? ஏங்க அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லைங்க. அது கொடுங்க. இவ்வளோதான் இருக்கு. சரியா? इडीजी 4,000 दारू ना माझी गाडी माझीच मारेल. चल रे. சரி வாடா. புரியல. எங்க ராஜஸ்தான் எப்படி போகணும்? काय रे? ராஜஸ்தான் இப்படியா இப்படியா? நன்றிங்க. रोड के बीच में एक ऊँट दिखा, उसको हॉर्न मारा लेकिन वो हटा नहीं. तो कार से उतर के मैं उसके पास में गया तो वो मेरे को एक्सीडेंट वाली जगह पे लेके गया. वहाँ जाके देखा तो 2 फौजी जीप के अंदर पूरी तरह से फंसे हुए थे. उनकी जान खतरे में थी.
तो मैंने एम्बुलेंस को फ़ोन किया और पुलिस को भी फ़ोन किया। वापस आके देखा तो ये कैमल यहाँ पे नहीं था। ये ले लो। हाँ எங்க எங்க அண்ணே அண்ணே பிடிங்கண்ணே. ஏ ரூப் எங்க எங்க யாருங்க நீங்க? யாருங்க நீங்க? கொஞ்சம் இப்படி வாங்க. அது ஏன் ஓட்டுவாங்க? Cool. Nice camel. What is your name? Pere? ரத்னம். Ure? Chennai. Oh, Chennai. Nice place. I have been there for 2 months. Nan anga rendumasan tangarga. Nice camel. Sara. Sara. Sir, நீ இங்க என்ன பண்ற? சார், என்கிட்ட அவ்வளோ காசும் இல்லை, இவங்க பேசுகிற பாஷையும் புரிய மாட்டேங்குது. சாரா எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு தெரில சார். பணம் இறந்து தான் போக முடியுது உனக்கு யார் சொன்னது ரத்னம்? ஆட்டோக்காரன் ஏற்ற மாட்டேன்னு சொன்னதும் பரவாயில்ல, நரண்டே போகிறேன். நீ டிசைட் பண்ண பாரு, அந்த கட்ஸ் போதும். வேர்ல்டில் ஃபுல்லாக இங்கே வேணலாம் போகலாம். I was born in America. எனக்கு இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. But not enough money. And still I started my journey with whatever I had. அப்புறம் அங்கே வேலை பார்ப்போம், salary வரும். Then I move on. In the same way I came to India. India is my 12th country. நீ உங்க நாட்டுக்குள்ள தானே இருக்க, ஏன் அவ்வளோ பயப்படுற? Wait, let's take a small video. This is Ratnam. And this is our friend Sara. Nice camel, but unfortunately we have to leave him in Rajasthan. Ratnam, don't get me wrong. Saraவை ராஜஸ்தானில் விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிற? Still to go a bit. 5 hours and then maybe we can rest somewhere out there. एक खरगोश को कितने आदमी खाएंगे यार? तभी बोला था उधर जाएंगे और तुम बोला उधर कुछ नहीं है, इधर आओ।
Sir. It's okay, get the camera, let's go. Sir, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. Okay, get the camera, they might come back, let's go. வாடா. Let's go quickly. Sir, சீக்கிரம் போயிடலாம் சார். போங்க சார். वो तो अकेला आ रहा है, लगता है हम सब एस्केप हो गए। क्या कर रहे यार तू? ये सब इसकी वजह से। Let me have a look. Sir! I take you to the hospital. Don't worry. மகாராஷ்டிராவில் ஒரு ஒட்டகம் 2 மிலிட்ரி மேனை காப்பாற்றிருக்கு. நீங்களும் தான் ஒரு ஒட்டகத்தை வளர்த்தீங்களே. இதை பாரு. இது எங்களோட ஒட்டகண்ணா. அப்படியா? ஆனா தனியா இருக்குது. சாரா எங்க கூடு? ஒரு வேலை விட்டுட்டு கிளம்பிட்டானோ? जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं वो अभी स्विच ऑफ है। 2 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் ராணுவ கிடங்கிற்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற ராணுவ வாகனம் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய 2 ராணுவ வீரர்களை ஒரு ஒட்டகம் காப்பாற்றியுள்ளது. அந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ தொடங்கியுள்ளது. என்னங்க, இன்னொரு தடவை போன் பண்ணி பாருங்களேன். அம்மா, என் பேக தோச்சு வைக்க சொன்னலம்மா. போமா. இதனைத் தொடர்ந்து அந்த வண்டியில் வந்தவர் நமது நிருபருக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, हथियार लेके अपनी यूनिट की तरफ जा रहे थे, तब हमारी गाड़ी एक गड्ढे में आ गिरी और काफी चोटें भी हमें लगी थी और बहुत खून बहा। हमें लगा ये सब खत्म हुआ, तब वो ऊंट हमें बचाया। मैं उसे धन्यवाद देता हूँ। ऊंट और आसपास के पब्लिक को मैं धन्यवाद देता हूँ। இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ தொடங்கியதை தொடர்ந்து நமது பாரத பிரதமர் ரத்னத்துக்கிட்ட ஏதாவது பேசுனியா? எல்லா உயிரினங்களையும் காக்க வேண்டும் என்பதை நம் நேத்திலேருந்து ஃபோன் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபோன் போக மாட்டேங்குது. வீரர்களை காப்பாற்றியது நம் எல்லோருக்கும் பெருமை. நீ இருமா, நான் என்னன்னு பார்க்குறேன். அதன் உரிமையாளருக்கும் எல்லாம் இவனால வந்தது. அவனை ஏன்டா தனியா அனுப்புன? நான் என்ன பண்ணேன்? அவன் தான் போறேன்னு சொன்னான். சொன்னா அப்படியே விட்டுறதா? போனவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இது வேற தனியா சுத்திட்டு இருக்கு. सब कुछ ठीक है ना? सब कुछ ठीक है, सब कुछ ठीक है। 15 दिन का गोलियां दिया मैंने, वो ले लेना। और इस साथ से 1 महीने तो कोई भी वजन मत उठाना, कोई भी वजन। ओके? How much, doctor? 500. Ratnam, sir. Shirt for you. எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? எப்படியே போக போறா? சார் என்ன சார் போறியான்னு சொல்றீங்க?
ಸಾರಿ ರತ್ನಂ ಎನ್ನಲ್ಲ ಒನ್ನದು ವರ ಮುಡಿಯದ மீசன பேக்ல தான் என் பாஸ்போர்ட் வீசா இருக்கு. அது இல்லாம ஐ கான்ட் ட்ராவல். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இட்ஸ் எ லீகல் இஷ்யூ. நிறைய டைம் ஆகும். இந்த ரோட் நேராக ராஜஸ்தான் ஹைவேல ஜாயின் பண்ணும். முடிஞ்சளவு ஹைவேல ட்ராவல் பண்ண அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ. Take care of my friend Sara. It was nice to meet you. ధైర్యమా పో. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. सारा ए सारा वाह 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 Thank you.
இவனையும் அவங்களோட விட்டுறீங்களா? ये त्यालो उंडे की புரியலண்ணே. दिस इज योर कैमल. என்னோட ஒட்டகம் தான். இவனையும் அவங்களோட விட்டுறீங்களா? யூ டோன்ட் நோ ஹிந்தி? புரியலண்ணே. Which village? சென்னை தமிழ்நாடு. Oh, Tamil Nadu. தமிழ்நாடு. Wait, my friend on Tamil Nadu. I call him. Hey चरण. बोलो भाई. एक तमिलनाडु से आदमी आया है. भाषा समझ में नहीं आ रहा है. लो बात करो आप. बात करता हूँ. तमिल. ஹலோ. சொல்லுங்க. அண்ணே. சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. இங்க பக்கத்துல இருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணே. சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணே. என் பேர் ரத்னம். நான் சென்னையிலேருந்து வரேன். நான் தூத்துக்குடிண்ணே. 30 வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பத்தோடு இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். சந்தோஷம். அப்பா அம்மாலாம் எங்கள் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? என்னோட சாரா இவனையும் உங்களோட வச்சுக்க சொல்லுண்ணே. அண்ணே, என்ன சொல்கிறீங்க? இங்கே அடிமாட்டு வேலைக்கெல்லாம் கேட்பாங்க. ஐயோ அண்ணே, பணம்லாம் வேண்டாண்ணே. இவனையும் உங்களோட வச்சு நல்லா பார்த்துக்க சொல்லுங்க, அது போதும். என்னென்ன சொல்கிறீங்க? காசு வேணாமா? ஏண்ணே? வீட்லேயே ஒரு பிள்ளையா வளர்ந்துருச்சு. அவனுக்கு இங்கே இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி இருங்கண்ணா, நான் ஓனர்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன். ஓ. அண்ணே வாங்க. வணக்கம். ये रत्नम है। अच्छा। इधर ऊँट छोड़ने के लिए आया। अच्छा, इसको बोलो ऊँट को यहीं छोड़ दे, हम संभाल लेंगे। ஒட்டகத்தை இங்கே விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றிங்க. वैसे ही यहाँ आया कैसे? நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாரு. நடந்தாங்க வந்தேன். पैदल में आया बोल रहा है। हाँ पागल है क्या? 2500 किलोमीटर पैदल आए? क्या आदमी है। अच्छा ठीक है, उसको कुछ खाना वाना खिला देना। ठीक है भाई, வாங்கண்ணா போகலாம். ரொம்ப நன்றிங்க. ஷெரீஃப், हाँ साहब, सब ऊँटों को एक ही तरफ कर दो, गाड़ी आ जाएगी। ஒட்டகத்தை விட்டுருங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு போங்க. சரிங்க. போங்க. சாரா நல்லா பார்த்துப்பாங்க. வந்தோம், அதான் பின்னாடியே வரான். நான் வேணா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலீஸ் வந்தோன்னு போட்டுமா? அதுக்கு என்னண்ணே, தாராளமாக இருங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பாடாங்க. சரி. சாராவை ராஜஸ்தானில் ஓட்டிட்டு உங்கள் பொண்ணு கிட்ட என்ன பதில் சொல்ல போகிற? सलाम। वालेकुम सलाम। सलाम भाई। हाँ इनको 2 ऊँट दिखा दो वो वाली। ठीक है भाई। जो बड़ी वाली ऊँट है ना उसको दिखा दो। अरे शरीफ भाई, हाँ ऊँट को जल्दी गाड़ी दो में चढ़ाओ। ऊँट। राना इधर आओ, जल्दी लेके आओ। जल्दी करो, जल्दी। भैया कौन सा ऊँट चाहिए आप देख लो। अरे सुन चरण। हाँ भाई, फटाफट करो, जल्दी जल्दी करो। அண்ணா அண்ணா, எதுக்கு நான் ஒட்டகத்தில் ஏற்றுறாங்க? அடுத்த வாரம் பக்ரீத் இல்லைண்ணே, அதான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஓய் நவாஸ், இதரா தூ. நோயு நொடி தாக்கு முன்னு பயந்து கூட்டி வந்தேன் உன்னையே. ஓ உசுறு போக முன்னு நினைச்சா என் உசுரும் இல்லையே. எப்போதும் நீ ராஜாவடா என் வீட்டிலே, எப்போதும் நெய் கொள்வார்கள்
சம்பவத்தை அடுத்து மகாராஷ்டிர முதல்வர் திரு தினேஷ் மாப்பாரி அவர்கள், ஒரு விவசாய குடும்பத்தில் வளர்ந்த ஒட்டகம் சரியான நேரத்தில் நம் தேசத்தின் பாதுகாவலர்களான 2 ராணுவ வீரர்களை காப்பாற்றியது நமக்கு பெருமை சேர்க்கிறது என்றும், இதனை அடுத்து ஒட்டகத்தை மிகவும் பாதுகாப்பாகவும் பாசத்தோடும் வளர்த்த ரத்தினம் என்பவரது குடும்பத்திற்கு நம் மாநிலம் சார்பாகவும் விலங்கியல் நல அமைப்பு சார்பாகவும் ஊக்கத்தொகையாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார்.